அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக மெய்ஞான அறிவியல் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாம் வல்ல குருநாதருடைய பொற்பாதத்தை வணங்கி, உலகை ஆளும் அன்னை மயான தாயுடைய பொற்பாதத்தை வணங்கி இந்த காணொலியை சமர்ப்பணம் செய்கிறேன். இப்போ பார்த்துட்ருக்கிறது சல்ஃபர் என்று சொல்லக்கூடிய கந்தகம். இந்த கந்தகம் பல வகையான பேர்களில் சித்த பெருமக்களுடைய அருளாசீர்வாதத்தில் அழைக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட மகத்தான செயல்பாடு இந்த சல்ஃபர். ஏற்கனவே நம்ம பதிவில் சுத்தம் கட்டு அப்படின்ற செயல்பாடு நம்ம ஏற்கனவே விட்டுருக்கோம். அது ஒரு முறை, இது அடுத்த முறை, இது ஒரு முறை. இந்த முறை பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்ட செயல்பாடில் இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த முறையை யாரும் பயன்படுத்துறதில்ல. நிறையா பேர்த்துக்கு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தாலும் அவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட முறை இது நல்ல ஒரே ஒரு முறையிலே சுத்தி ஆயிரும். சுத்தி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எப்படி அதை கட்டு கலங்கு அப்படின்ற செயல்பாடுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத பார்க்கலாம். இது சுத்தியானா அதே மஞ்சள் கலரில் இருக்கும், நேரம் மாறாது. ஒரு சில கண்ணங்கரைன்னு கருப்பாக ஒரு மாதிரி இருக்கும். அப்படிலாம் அது இருக்காது, எல்லாமே மஞ்சள் கலர்லேயே இருக்கும். அப்படிப்பட்ட செயல்பாடு தான் இந்த கந்தக சுத்தி அப்படின்ற செயல்பாடு. இந்த கந்தக சுத்திக்கு தேவையானது ஆப்பசோடா. ஆப்பசோடா, இந்த ஆப்பசோடா எப்படின்னா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆப்பசோடா. அப்புறம் கல்லுப்பு, சாதாரண கல்லுப்பு, கடையில் கிடைக்கிறது தான் இந்த கல்லுப்பு. இந்த மூணுமே சரி பகுதியாக பிரித்து இந்த கொதிக்க வச்சு இதை அடுத்த முறைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத தொடர்ந்து பதிவாக பார்க்கலாம். பல முக்கியமான சித்தர்களுடைய கருணையினாலும் இறைநிலை ஆசீர்வாதத்தாலும் என் குருநாதருடைய பொற்பாத ஆசீர்வாதத்தாலும் அன்னை மயனகாளி தாயுடைய பொற்பாதத்தினுடைய கருணையும் ஆசீர்வாதத்தாலும் மறைக்கப்பட்ட பல லோகங்களும் பாசானங்களும் இன்னும் வாத வேலைகள் சம்பந்தப்பட்ட மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான குறிப்புகளும்